வணக்கம் and welcome back to Tamil Beauty Talk. Friends, இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அதாவது நம்ம நிறைய ஸ்கின் லைட்னிங், ஒயிட்னிங், ஃபேஷியல் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும். அது மாதிரி பேக்கு, மாஸ்க் இது எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் சேனலில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுற வீடியோ இதுதான். என்னங்க இவ்வளோ வீடியோஸ் போட்டால் நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. நம்மளோட தேவைன்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்டன் ஆகணும், லைட்டன் ஆகணும், அதே மாதிரி பிம்பிள்ஸ் போகணும், ஈவன் டோன் ஆகணும், கிளியர் ஸ்கின் ஆகணும், அந்த மாதிரி நிறைய க்ளோ இருக்கணும், நிறைய ஃபேஷியல் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹெர்பலில் வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் எப்போதுமே ஃபேஷியல் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி, அதுதான் ரொம்ப எஃபெக்டிவும் கூட. ஸ்கின் லைட்டன் ஆகணும், ஒயிட்டன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கா? இல்லவே இல்லைங்க, நிறைய வழி இருக்குது, நிறைய ஃபேஷியல் இருக்குது, நிறைய ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. பட் அது எல்லாமே நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு எது ஈஸி, நம்ம எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்கின் ஒயிட்னிங் சீரியலில் ஒரு அசத்தலான ஃபேஷியல் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களால் முடியும் அப்படின்னா 4 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிளென்சிங்காக நீங்கள் எதையும் மிக்ஸ் பண்ண வேணாம். ரெகுலராக நீங்கள் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரப்பு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் டாப் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ்னு கூட சொல்லலாம். அரிசி மாவு இதுதான் எப்போதுமே செம்மையாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக அரிசி மாவு கூட தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். உங்களால் முடியும் ஓகே அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தண்ணி வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுவே இன்னாஃப் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் ஸ்க்ரப்பு வந்து நம்ம ஆட் பண்ணணும். மொத்தமாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டியாகிடும், இல்லை சம்திங் வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லிக்விடாக தான் இருக்கணும். ஃபேஸில் அப்ளை பண்ணி மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அரிசி மாவு கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக தான் இருக்கும் பால்ஸ் எல்லாம். ஸோ வந்து மைல்டாக தான் பண்ணணும், ரொம்ப கையை வச்சு அழுத்தி பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் ஜென்டலாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்டலாக பண்ணிக்கோங்க. பட் வந்து 3 to 5 minutes வரைக்கும் அந்த ஸ்க்ரப்பிங் இருக்கணும். ரொம்ப சீக்கிரமாகவும் எடுத்துடக்கூடாது. இப்போ டைமிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 to 5 minutes வரைக்கும் நீங்கள் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணது ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு மசாஜிங் ஸ்டெப்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு மசாஜிங் ஸ்டெப் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். ஸ்க்ரப்பிங்க்கு ரொம்ப முக்கியம். அந்த மூக்கு அந்த ஓரத்தில் கண்டிப்பாக ரொம்ப அழுத்திடக்கூடாது. அதனால தான் அந்த பிளாக் கோடு மாதிரி விழுகுது நம்மளுக்கு. ஸோ வந்து ஜென்டலாக பண்ணணும். ஸ்டெப் 2 பேக் ரெடி பண்ண போகிறோம். ஒயிட்னிங் பேக்கு, ஒரு எஃபெக்டிவான ஒயிட்னிங் பேக்குன்னு சொல்லலாம். சேம் அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அமுல்யாவோடது ஆட் பண்ணுறேன். நீங்கள் கையில் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். 5 rupeesக்கு கூட நம்மளுக்கு பேக்கெட் கிடைக்கிது. அது மட்டுமே நம்மளுக்கு இனாஃப் தான். மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வீட்டில் இருக்கிறது தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஃபேஷியல் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் ஃபேர் ஸ்கின் ஃபேஷியல்னு சொல்லலாம். ஈஸி மட்டும் இல்லை, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திங்க அப்படின்னா 3 ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஓட்ஸ், எல்லார் வீட்லேயுமே ஓட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓட்ஸ் வந்து நல்லா பொடி பண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபேஷியலுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அது வந்து நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு எவ்வளோ சேர்த்தனோ அதே அளவுக்கு நான் வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வீட்டிலையே எப்படி வந்து ரோஸ் வாட்டர் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் வாட்டர் செலவும் ரொம்பவே மிச்சமாயிடும். வீக்லி ஒன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர். நான் அதுதான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக சிடிஎம் ரொட்டீனுக்கு நிறைய பேர் வந்து ரோஸ் வாட்டர் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க.
அதையும் அரிசி மாவுக்கு எப்படி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பேக் கிடைக்கும். எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் பேக்குன்னு நினச்சிப்பீங்க. இல்லவே இல்லை, லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் காட்டுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் எந்த பேக்காக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்கும். இது மட்டும் கிடையாது. ஸோ இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணும். அதே மாதிரி ரெகுலராக பண்ணும்போது நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஒயிட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கையில் வச்சுருந்திங்கன்னா அந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா கையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதையே இந்த பேக்கை வந்து நான் 5 rupees தான் செலவாகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால் பவுடர் பேக்கெட் வாங்குறதுக்கு 5 rupeesல நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 5 rupees பேக்கெட் வாங்கினீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்னா ஒரு 3 பேக் 4 பேக் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து 5 rupees நான் சொன்னதே அதிகம் தான். மற்ற எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்திங்களா, செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கும். இதில் எந்த ஃப்ராக்ரன்ஸும் நம்ம சேர்க்கல. அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து அதுலேயும் ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. அது பியோர் ரோஸ் வாட்டர், அதில் இந்த அளவுக்குலாம் ஸ்மெல் இருக்காது. பட் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சேர்த்து இதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா செம்ம ஸ்மெல்லாக இருந்திருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் பேக் வந்து எப்போதும் போல் மேலே தூக்கி தான் போடணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும், தொலைன்னு கீழே தொங்காது. ரெகுலராக பேக் போடுறதுக்கு ரீசன் நம்ம ஸ்கின்னை டைட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ரீசனும் தான். ஸோ வந்து மேலே தூக்கி பேக் போடுங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லை பிம்பிள்ஸ் இருக்குது, எப்படியா இருந்தாலும் இந்த பேக் ரொம்பவே நல்லாயிருக்கும். போட்ஸ் இருக்கனால சூப்பராக போடலாம். ஸோ யார் வேணால் இந்த ஃபேர்னஸ் ஸ்கின் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், ஃபேஷியல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஐயை சுற்றி நான் ஏன் போடுறேன்னா, இதில் ஓட்ஸ் இருக்குது, ரோஸ் வாட்டர் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தாலும் அது கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து கண்ணை சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் கழுத்து, காது எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. பேக் நல்லா ட்ரை ஆகணும், இந்த மாதிரி ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக ஒரு டச் இருக்குது, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பட் வந்து அது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் முடித்தோடனே ஃபேஸ் வந்து செம்ம கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஷியல்லேருந்தே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட ஃபைனல் டச் என்னென்னா ரோஸ் வாட்டர் தான். நான் இப்போ என் கையில் வந்து காமாவோட ரோஸ் வாட்டர் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் கையில் என்ன ரோஸ் வாட்டர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பேக்கிங் நம்ம ஃபேஷியல் முடித்த ஒரு எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னாடிக்கும் இப்போவும். ஸோ ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் ஃபைனல் டச் முடிச்சிங்க அப்படின்னா எப்போதுமே சூப்பராக இருக்கும். எந்த பேக்காக இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான அண்ட் ஒரு 5 rupees செலவுலேயே நம்ம வந்து இந்த ஃபேர்னஸ் ஸ்கின் ஃபேஷியலை நம்ம பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.